ஆனா இப்ப அது இவங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது எடுபடுமா சார்? இப்ப 80% பெண்கள் ஓட்டு எங்களுக்கு தான் இருக்கு, சட்டம் ஒழுங்கு நல்லா தான் நான் இருக்கு, என்ன நரேட்டிவ் செட் சொல்றேன், பண்ண முடியுமா? 80% எனக்கு இருக்கு, உனக்கு நீயேவா மாலை போட்டுப்ப, உனக்கு இன்னொருத்தன் தான் மாலை போடணும். எனக்கு நானே மாலை போட்டுக்கிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அது மனநோய் இல்லையா? எனக்கு இன்னொருத்தன் மாலை போட்டால் தான் அது பெருமை, எனக்கு நானே போட்டுக்கிட்டேன்னா ஒரு அளவு வரைக்கும் அது தற்பெருமை, தொடர்ந்து நான் போட்டுக்கிறேன்னா மனநோய். அதனால் 80% எனக்கு மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னா அப்போ எதுக்கு எலெக்ஷன் நடத்துறீங்க? நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம்னா தோத்துட்டா என்ன ஆவீங்க? ஏங்க இது ரங்கராட்டினங்க, மேலே இருக்கும் கீழே போவோம், கீழே இருக்கும் மேலே போவோம். உண்மை. தோழர் தியாக அழகாக சொல்வார், இது மேலே இருக்கும் கீழே போவோம், கீழே இருக்கும் மேலே வரும். முன்னாள் முதலமைச்சர் என்பது நிரந்தரம், மற்றதெல்லாம் போய் இன்றைய திமுகவுக்கு ஆட்சியாளர்களுக்கு மிக நெருக்கமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸ், என்னுடைய அருமை நண்பர் பீட்டர் அல்ஃபோன்ஸ், காங்கிரஸ் தலைவர், 93 ஜெயலலிதா கிட்ட சட்டசபையில் அந்த அம்மா அராஜகத்தின் உச்சத்தில் ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது முகத்து முகம் சொன்னார், முன்னாள் முதலமைச்சர் என்பது தான் நிரந்தரம், மற்றதெல்லாம் பொய்யினர். வா ஊனு கத்தினானுங்க அசம்பிளியில் 120 எம்எல்ஏங்க. வசை மாறி பொழிந்தார்கள், அவரை அபாசமான வார்த்தைகளால் அர்ச்சித்தார்கள். ஆனால் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பிரதமர், முன்னாள் மந்திரி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி என்பது தான் நிரந்தரம், முதலமைச்சர் என்பது பொய்யினர்.